ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் ஏன் சிறந்தது அப்படின்றத பார்க்க போறோம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னன்னா, என் வீட்டில் ஒருத்தருக்கு வந்து கை ரொம்ப வலியா இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், கிட்ட இருக்கிற நார்மல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சாதாரண டாக்டர், அவரும் டாக்டர் தான், பட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இல்லை. அதனால அவங்கள்ட்ட காட்டியிருந்தோம். அவர் காட்டும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பெயினுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. அது 1 வீக் நல்லா இருக்கு. திரும்ப அந்த கை பெயின் வருது. திரும்ப இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்களும் இதே மாதிரி போகிறாங்க. ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாங்க. சாப்பிட்றோம். ஒரு வாரம் நல்லா இருக்கு. திரும்ப அதே பெயின் வந்துடுது. இந்த ப்ராக்டிஸ் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறோம், திடீர்னு ஒரு ரிலேட்டிவை பார்க்கறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நல்லா பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் இந்த கை பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னவே ஃபீஸ்லாம் கட்டிட்டு எல்லாம் கொடுத்துட்டு நம்ம டாக்டரை போய் பார்த்தோம். பார்க்கும்போது டாக்டர் எல்லாமே கேட்டிருந்தார். என்னென்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டார். கேட்டுட்டு வந்தால் அவர் கடைசியாக ஒன்று கேட்டார். நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் இதுக்கப்புறம் அப்படி பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா அந்த பெயின் அதிகமாகிட்டே இருக்கும், அந்த பெயின் அதனால தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவர் எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கல, மருந்தும் கொடுக்கல. இது மாதிரி தான் சில விஷயங்கள். சிலரால் வந்து தற்காலிக ஆறுதலை தான் தர முடியுமே தவிர நிரந்தர தீர்வை தர முடியாது. அதுக்கு தான் அனுபவம் முக்கியம். அனுபவம் உள்ளவங்க வந்து உங்களுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க, இதுக்கு அதிகமாக செலவானாலும், ஆனால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுப்பாங்க. அதுதான் நார்மல் பீப்புளுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசம். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல தகவல்களோடு, நல்ல கருத்துக்களோடு, நல்ல கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, உங்கள் அசார்.